சஞ்சய் உங்க பையனா? ஆமா. புறா இருக்குல்ல, புறாவை அடிச்சு புறா மண்டையில பூ வச்சு புறாக்கு பேன் பார்த்து என்னென்ன பண்ணிருக்காங்க. அப்படிங்க. சரி, நான் வந்து பேசுறேன். என்ன மேடம் பேசுவீங்க? புறா வீட்டுல எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. தெரியல, ஊர்ல தங்கச்சி வீட்டுல அடிச்சு சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. அடிச்சு சாப்பிட்டு ஐயோ, நீங்க அதை பார்க்கணும். அதை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல வேற போட்டிருக்கான் உங்க பையன். அவனோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல பார்த்தா த்ருவ் விக்ரம் போட்டோ வச்சிருக்கான். நாங்க விக்ரம் சாருக்கு போன் அடிச்சோம், உங்க பையன் இப்படி பண்ணிருக்காரு சார்ன்ட்டு. உங்க பையன் உக்கிரமா பண்ண வேலைனால நாங்க விக்ரமுக்கு கால் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சரி, அவன் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். அவன் நான் என்னன்னு பேசிக்கிறேன். அதான் மேடம், சூடு கோட்டை எடுத்து தர 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 தரன்னு தேய்ச்சு உங்க நெத்தியில வச்சுட்டு சாரி மேடம் தெரியாம பண்ணிட்டேன் சாரி நான் ஒத்துப்பீங்களா? ஹலோ, ஒரு உயர் அதிகாரி உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காரு, நீங்க அப்படியே வச்சுட்டு போலாங்களா? இல்லங்க சார், இந்த வேலை பாத்துக்கிறீங்க, அடுப்புல வேலை கிடக்கறனால வச்சிட்டு போனேன். தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு அடுப்புல வேலை, எங்களுக்கு கடுப்புல வேலையா இருக்குது. இப்போ லேடிஸ் பேசுறேன் சார்ன்றீங்க. இல்ல, அவன் செஞ்சது தவறுதான். இந்த ஒரு வேலைக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்கம்மா. பேச முடியாத அந்த அழகான ஒரு ஜீவன் புறா. சரி சரி. புறாவோட வீட்டுல இருந்து எல்லாரும் அதை நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதுங்க. அவங்க செஞ்சுட்டாங்க, நான் என்ன பண்ணாதுக்காண்டி. நீங்களும் யாருக்கு தெரியும் ஒரு லெக் பீஸ் தின்றுப்பீங்க. இல்லங்கம்மா, நாங்க அப்படிலாம் நாங்களாம் சாப்பிடல. புறா பாட்டு ஏதாவது பாடுங்க, அப்பதான் விடுவோம். வெள்ளை புறா உண்டு என் வீடு கையில் வராமலே. உங்க பேர் என்னங்க மேடம்? என் பேர் வெள்ளையம்மா. வெள்ளையம்மா, நல்லா பெத்து வச்சிருக்க புள்ளையம்மா.